ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சட்னி ரெசிப்பியும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கொத்தமல்லி சாதம் முட்டை மசாலா கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாதத்தை. இப்போ பக்கத்துலேயே முட்டை கிரேவிக்கு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வரதுக்குள்ளே சட்னிக்கு தேவையான கீரையெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதோட காரத்துக்காண்டி 3 வரமிளகாய், 2 பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். இதோடையே நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப தேவைப்படாது இந்த சட்னிக்கு. ஒரு வெங்காயம் சேர்த்தாலே போதும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளி பழம் 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கும் போதே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இதோட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு கட்டு வல்லாரைக்கீரையும் சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி அதிகரிக்கும். நம்ம வாரம் ஒரு வாட்டி இந்த சட்னி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் சூப்பு செஞ்சு கொடுக்கலாம், வல்லாரைக்கீரை சூப்பு. இதோட நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது தான் அதோட கசப்பு தெரியாது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற வச்சு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி. முட்டை மசாலா கிரேவி செய்யறதுக்கு 3 முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை குட்டி குட்டி சர்க்கிள் ஷேப்பாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பை நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டும் இடித்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடயே நல்ல பழுத்த தக்காளி 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டியே நான் கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய காரத்துக்காண்டி நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அடியிலேருந்து அப்படியே மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்மளோட முட்டை மசாலா ரெடி. இதை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி இந்த சட்னி கொடுத்துட்டா அவங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அதுக்குள்ளே நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான நாட்டு கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாய், 2 பல் வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக பொரிய விட்டுக்கலாம். லைட்டாக கலர் மாறினாவே போதும். இதோட ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1/2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கலை. இப்போ இதை லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா
ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக ஜாரில் அந்த மசாலா இருக்குது, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கொத்தமல்லி சாதத்துக்கு. இப்போ இது நல்லா புளி சாதத்துக்கு செய்கிற மாதிரி அந்த கூட்டு மாதிரி வரணும், அது வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது கொதிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறனால நான் இதுக்கு உப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச 1 கப் அளவு அரிசி சாதத்தை இதோட ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தாட்டி நீங்கள் தூள் உப்பு போட்டுடலாம். இப்போ நான் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சிட்றேன். லஞ்ச் பாக்ஸில் வச்சோடனே உடனே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. சாதம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி சாதமும் எக் மசாலா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். இப்போ நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கேரட் தோசை, சாம்பார் சட்னி. கேரட் தோசை செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு அல்லது தோசை மாவு எடுத்து எப்பவும் போல் நார்மல் தோசை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் இது கூடயே 1 கேரட் எடுத்து இந்த மாதிரி மேலே துருவி விட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சுற்றி நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்க கேரட்டை அப்படியே லைட்டாக தோசை கரண்டியை வச்சு அமுக்கி விட்டு ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கேரட் தோசையும் ரெடி.